இந்த மீடியாக்கள் மூலமாகவும் இன்று உலகளாவிய அளவிலே பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் கமல்ஹாசன் என்ற ஒரு நடிகரின் மூலமாக எடுக்கப்பட்ட இந்த படம் முஸ்லிம்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றது. இதை வேண்டுமென்றே முஸ்லிம்கள் தடுக்கிறார்கள். இது வேண்டுமென்றே முஸ்லிம்களின் மூலமாக நடத்தப்படும் போராட்டங்கள், கிளர்ச்சிகள் என்று சில அமைப்புகள், சில எதிர்ப்பு அமைப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த படம் வெளியே வந்தால், இந்த படம் இந்த பூமியிலே பார்க்கப்பட்டால் என்ன ஒரு நிகழ்வு நடக்கும் தெரியுமா? என்ன ஒரு நிகழ்வு இந்த படத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இந்த படத்தை பார்த்தாலே ஒருவன் புரிந்து கொள்ளுவான், உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாத எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருப்பவர்கள் என்று. ஒருவர் குர்ஆனை படிக்கிறாரா, தொழுகிறாரா, தொழுது முடித்து விட்டு ஒருவரை கொல்லுகிறாரா? என்ன சொல்ல வருகிறார்கள்? இவர்கள் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். எதற்காக? தீவிரவாதம் நடத்துவதற்காக. இவர்கள் முஸ்லிம் என்ற வேஷத்திலே இருப்பார்கள், தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். இவர்கள் தீவிரவாதிகளாகத்தான் இந்த உலகத்திலே தங்களுடைய கொள்கைகளையும் எண்ணங்களையும் வகுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று முல்லா உமர் என்ற ஒரு மிகப்பெரிய மனிதர், எந்த ஒரு நியாயவாதி என் நாட்டிலே வாழக்கூடிய உசாமா பின் லேடன் கொலை செய்தான், அநியாயமாக இரட்டை கோபுரங்களை இடித்தார் என்று நீங்கள் சான்றுகளை கொடுத்தால் நான் உனக்கு பிடித்து தருகிறேன் உசாமா பின் லேடனை என்று எந்த ஒரு நியாயவாதி கூறினாரோ, அந்த ஒரு நியாயவாதி கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் தீவிரவாத களங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் என்று கோயம்புத்தூரையும் மதுரையையும் ஞாபகப்படுத்தும் வழியாக முஸ்லிம்களுடைய அந்த தீவிரவாத எண்ணங்கள் மட்டும்தான் இந்த பூமியிலே இருக்கிறது இவர்கள் உள்ளத்திலே என்ற ஒரு கபடத்தை இவர் விதிக்க வருகிறாரே. இதை எப்படி ஒரு முஸ்லிம், எப்படி ஒரு மனிதன் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, உனக்கு ஒருவர் கதாநாயகராக படத்தை எடுப்பதற்கு ஒரு பெயர் தேவையா? அத்தனை லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்தானே அந்த புஷ்ஷை வைத்து ஒரு படம் எடு. உனக்கு அப்படி ஒரு பெயர் தேவையா? குஜராத்திலே 1000 முஸ்லிம்களை கலவரங்களின் மூலமாக பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டாடி நரபலி மோடி, அவனை வைத்து ஒரு படம் எடு. அதற்கு பதிலாக முஸ்லிம்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு வேஷத்தை, இப்படி ஒரு பழிச்சொல்லை முஸ்லிம்களின் மீது போட்டால் முஸ்லிம்களின் உணர்ச்சிகள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அறிவுரை என்ன? இந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உண்மையில் உணர்ச்சிகள் தூண்டப்படும், உண்மையில் முஸ்லிம்கள் கிளர்ச்சி அடைவார்கள், உண்மையில் முஸ்லிம்களுடைய உள்ளங்கள் தூண்டப்பட வேண்டும், முஸ்லிம்கள் கிளர்ச்சி செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் போராட வேண்டும். இந்த உலகமெல்லாம் முஸ்லிம்களுடைய தொழிலே இதுதான் என்று பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே எதிரி சக்திகள் முஸ்லிம்களின் கிளர்ச்சிகளை தூண்டுவிப்பதற்காக இப்படி ஒரு காரியங்களை செய்கின்றன. அது ஒரு புறம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம் நிலைப்பாடு என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, பொறுமையை கையாளுங்கள், நீங்கள் பொறுமையோடு இருங்கள், பொறுமையை ஏவுங்கள், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது என்ற காரணத்தால் உலகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது, உலகம் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கிளர்ச்சிகள் தூண்டப்பட்டு நீங்கள் வெடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். அப்படி ஒரு நிகழ்வு இந்த பூமியிலே நடந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்வான். ஆம், உதவி செய்து கொண்டிருக்கின்றான். எப்படி ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்படும் அளவிற்கு இப்போது ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இதை முஸ்லிம் அமைப்புகள் ஒற்றுமையாக இருந்து கோரிக்கை வைத்தவுடன் இந்த நாட்டு அரசு அதை ஏற்று அதை தடை செய்திருக்கிறது. இது இவர்களுடைய நாட்டம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டங்களை, இந்த எதிர்ப்புகளை அல்லாஹ் தீர்ப்பதற்கு வழிகளை முஸ்லிம்களுக்கு அமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய முழு உதவியும் இந்த சமுதாயத்திற்கு விரைவில் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நாளை விரைவுபடுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு படம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவியுடன் இந்த படம் நிச்சயமாக இந்த உலகத்திலே வெளியே வராது. வெளியே வந்தாலும் இப்படி எந்த நோக்கத்திலே இந்த படம் எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் ஒரு காலம் நிறைவேறாது. முஸ்லிம்கள் என்பவர்கள் கோழைகள்,
முஸ்லிம்கள் என்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதையும் எடுத்துக் கொள்வார்கள் என்று இருந்த காலம் போகி தூங்கிக் கொண்டிருந்த முஸ்லிம்கள் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விழிப்பு வெறும் போராட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த விழிப்பு வெறும் கிளர்ச்சிகளில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த விழிப்பு அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டும் வரை இந்த விழிப்பு தங்களுடைய கண்களை மூடக்கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானிலே, இறையச்சத்திலே, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை பின்பற்றக்கூடிய அந்த வேகத்திலே இந்த போராட்டங்களை விட, இந்த கிளர்ச்சிகளை விட நம்முடைய வேகம் அதிகமானால் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துக் கொள்வதிலே, அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட காரியங்களை நம்மிடத்திலிருந்து விலக்கிக் கொள்வதிலே நம்முடைய வேகம் அதிகமானால் நம்முடைய சப்தம் வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்திற்கு உதவி செய்து முடித்திருப்பான். வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் லஅலூன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் சஞ்சலம் கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். நீங்கள் மூமின்களாக வாழ்ந்தால் நாம் கோழைகள் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக சமூகம் இந்த வார்த்தையிலிருந்து படித்துக் கொள்ளட்டும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அரசனை பார்த்து, ருஸ்துமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வரதா, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. ருஸ்துமே, என்ன முஸ்லிம்கள் என்பவர்கள் கோழைகள், முஸ்லிம்கள் என்பவர்கள் பயப்படுபவர்கள் என்று எண்ணிக்கொண்டாயா? இன்ன மஅய கௌமன், இன்ன மஅய கௌமன் யுஹிப்பூனல் மௌத கமா துஹிப்பூனல் ஹம்ர வல் ஹயாத. ருஸ்துமே, எப்படி உன்னுடைய மக்கள் மதுவையும் உலகத்தையும் நேசிக்கின்றார்களோ, மதுவையும் உலகத்தையும் விரும்புகிறார்களோ, அது போன்று மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டத்தை நான் வைத்திருக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய நோக்கமும் அதுதான், எங்களுடைய குறிக்கோளும் அதுதான். இந்த உலகத்திலே அமைதி பரவ வேண்டும், இந்த உலகத்திலே வன்முறைகள் அடக்கப்பட வேண்டும், இந்த உலகத்திலே தீவிரவாதம் தலை தோங்க கூடாது. அப்படி தலை தோங்கினால், வன்முறைகள் எழுந்தால் அதை தடுக்கக்கூடிய முதலாளாக இந்த முஸ்லிம் இருப்பான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தீன் ஒரு முஸ்லிமை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிபாதை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி அளிப்பானாக. எதிர்க்கக்கூடிய வளரக்கூடிய கிளர்ச்சிகள், வரக்கூடிய எதிர்ப்புகள், வரக்கூடிய சூழ்ச்சி வலைகள், இவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ் திருப்பி விடுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்துவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதாஅத் தீன் வஹ்மி ஹௌஸத்தல் இஸ்லாமி வஜ்மஅ் கலிமத்தல் முஸ்லிமீன அலல் ஹக் யா ரப்பல் ஆலமீன்.